முகப்பரு மறைவதற்கு என்னென்ன செய்றது? ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கட்டி கட்டியா வருங்க. எனக்கு வயசு இப்போ 40 வயதாகுது. இருந்தாலுமே இந்த முகத்துல மாசத்துக்கு 1 அல்லது 2 கட்டி பெருசா வந்துரும். ரொம்ப வலியா இருக்கும். இந்த மாதிரி நெறைய ஆக்னிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இத எப்படி நம்ம சரி செய்யலாம்? நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள சரி செய்யறதுக்கு, இந்த முகப்பருக்களை வேரோடு நம்ம கிளியர் பண்ணணும்னா, என்னென்ன வழிமுறைகள்னு நம்ம முதல்ல பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா, உணவு முறையில இந்தந்த உணவுகள் எல்லாம் கட்டாயம் நம்ம தவிர்க்கணுங்க. என்னென்ன உணவுகள் அப்படின்னு கஸ்தூரி மஞ்சள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்ல கடலை மாவோ, இல்ல பச்சை பயிறு மாவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுல எனக்கு பலன் கிடைக்கல. திரும்ப திரும்ப வருது. ஒரு 2, 3 நாள் நல்லா இருக்குங்க. திரும்பவும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, உடனே நீங்க அவசரப்படக்கூடாது. 1 வாரம் 10 நாள் கிடையாது. 1 மாதம் தொடர்ந்து போட்டே வாங்களேன். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். முகப்பரு மறைவதற்கு என்னென்ன செய்றது? ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கட்டி கட்டியா வருங்க. எனக்கு வயசு இப்போ 40 வயதாகுது. இருந்தாலுமே இந்த முகத்துல மாசத்துக்கு 1 அல்லது 2 கட்டி பெருசா வந்துரும். ரொம்ப வலியா இருக்கும். வாய திறந்து பேசக்கூட முடியல, சாப்பிட முடியல. அந்த மாதிரி கட்டி ரொம்ப பஸ்ஸெல்லாம் சேர்ந்து ரொம்ப வலியா இருக்குங்க. அது குணமான பிறகு அப்படியே கருப்பு நிறத்துல தழும்பா மாறி, அப்படியே அங்க குழி விழுந்த மாரி ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆயிட்டு முகமே பள்ளம் பள்ளமா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது குரானிக் சிஸ்டிக் ஆக்னி அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இன்ஃபெக்ஷன், வைரஸ் ஆர் பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்தா நம்ம சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனை. நெறைய பேருக்கு முக அழகையும், அமைப்பையும் கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷனுக்கு உள்ளாகுறாங்க. இத தாண்டி நெறைய பேருக்கு சின்ன சின்னதா ஆக்னிஸ் கருமை நிற புள்ளிகளாக அது மாறுது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா, அப்போ முகத்திற்கு தேவையான விஷயங்கள் என்ன? என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்? என்னென்ன காரணங்களால இந்த மாரி திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு? ஹெரிடிட்டியா ஒரு சிலருக்கு வரலாங்க. அது தாண்டி நம்ம தலையில டாண்ட்ரஃப் அதிகமா இருந்தாலும், டாண்ட்ரஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா, நம்ம அத படக்கூடிய இடத்துலலாம் முகத்துல, இந்த தோள்பட்டை பகுதியில எல்லாமே சின்ன சின்னதா கட்டிகள் மாதிரி உங்களுக்கு வரும். இத தாண்டி நெறைய பேருக்கு ஸ்கின்ல ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குனாலும், உங்களுக்கு இந்த மாரி ஆக்னிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி முகப்பருக்கள் நம்ம அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். உப்பு சார்ந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் நெறைய சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குனாலும் உங்களுக்கு முகத்துல இந்த மாதிரி நெறைய ஆக்னிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இத எப்படி நம்ம சரி செய்யலாம்? நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள சரி செய்யறதுக்கு, இந்த முகப்பருக்களை வேரோடு நம்ம கிளியர் பண்ணணும்னா, என்னென்ன வழிமுறைகள்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா, உணவு முறையில இந்தந்த உணவுகள் எல்லாம் கட்டாயம் நம்ம தவிர்க்கணுங்க. என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா உப்பு சார்ந்ததோ, இனிப்பு நெறைய சாப்பிட்டாலோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, உங்களுக்கு முகத்துல இந்த மாதிரி ஆக்னிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேர் சொல்லுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா, ஃபேஸ் கிளியரா இருக்கு. எனக்கு மட்டும் தான் இந்த பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. அது சரியாகணும்னா ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நமக்கு வரலாம். ஆனா, உடல் உஷ்ணமா இருந்தாலும் வரலாம். இன்னொருத்தருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயும் வரலாம். இது எல்லாமே நம்ம சரி செய்து இன்ஃபெக்ஷன் இல்லாம ஃபேஸ்ல ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா, அதையும் சரி செய்றதுக்கு வழிமுறை என்னன்றதும் இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாகவே முகத்துல நமக்கு இந்த மாரி பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா, நெறைய பேர் நம்ம மஞ்சள்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கஸ்தூரி மஞ்சள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்ல கடலை மாவோ, இல்ல பச்சை பயிறு மாவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுல எனக்கு பலன் கிடைக்கல. திரும்ப திரும்ப வருது. ஒரு 2, 3 நாள் நல்லா இருக்குங்க. திரும்பவும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. முகத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, உடனே நீங்க அவசரப்படக்கூடாது. 1 வாரம் 10 நாள் கிடையாது. 1 மாதம் தொடர்ந்து போட்டே வாங்களேன். டெஃபினெட்லி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமா சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த ஃபேஸ் பேக்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான முகப்பரு இருந்தாலோ, ஒரு சிலருக்கு கழுத்த சுற்றி கருமையாக இருக்கும். மூட்டுக்கள் பகுதியில கை விரல்கள், மூட்டுக்கள்ல, க்ராயின்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ்ல இங்க எல்லாமே நமக்கு கருமை நிற திட்டுக்கள் இருக்கும். கருப்பு கருப்பா நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும்.
அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுங்க. ஸோ இந்த பேக்கை நம்ம ரெகுலராக அந்தந்த இடங்களில் போட்டுகிட்டே வரும்போதும் ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆகும். அதாவது டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து என்ன பொடிகள் நம்ம சேர்க்கலான்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது பரங்கிப்பட்டை பொடி. சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மூலிகை. ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தவும் எவ்வளவு நாட்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது நமக்கு பயன்படுது. பரங்கிப்பட்டை பொடி நமக்கு தேவைப்படுது. இது ஒரு 100 கிராம் நமக்கு தேவைங்க. அதற்கு அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம் தேவை. அதுக்கப்புறம் கருஞ்சீரக பொடி, கார்போக அரிசி பொடி 50 கிராம், கோரைக்கிழங்கு பொடி, கிச்சிலி கிழங்கு பொடி 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா சரும பிரச்சனைகளை போக்கக்கூடியது. இதனோட நம்ம சேர்க்கக்கூடியது வசம்பு 50 கிராம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம ஒன்று சேர்த்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பவுடர் இது வந்து பொடியாகவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ நிறைய இது வந்து நமக்கு சின்ன சின்ன சேஷேலேயே உங்களுக்கு 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் இப்போது கிடைக்குது. இதை வாங்கி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ டெய்லி ரெகுலராக இந்த ஃபேஸ் பேக் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதில் எடுத்துக்கணும். 2 அல்லது 3 துளிகள் எலுமிச்சை சாறு, நிறைய விடக்கூடாது. 2 அல்லது 3 துளிகள் எலுமிச்சை சாறு, ஒரு 10 துளிகள் தேன் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு எலுமிச்சை சாறு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கேர்டு தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபேஸில் வந்து எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. போட்டுட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாரம் ஒரு முறை ஸ்டீம் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஆக்னீஸ் இருக்குன்னா வாரம் ஒரு முறை நல்லா ஆவி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஸோ டீப்பாக இது கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை எடுத்து டிப் பண்ணி காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. டெய்லி ரெகுலராக மறக்காமல் இந்த ஃபேஸ் பேக் போட்டே வாங்க. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. தயிர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக இனிப்பு, உப்பு, எண்ணெய் சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1லிருந்து 2 மாதத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.